ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம பார்க்க போகிறது என்னன்னா CO.H இதோட ரெக்யர்மெண்ட் தான். சென்டர் ஆஃப் டெவலப்மெண்ட் டெலிமேட்டிக்ஸ் C.டாட் தான் டெலிகாம் R&D டாட்ஸ். இதில் வந்து என்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா டெக்னீஷியன் தான். நேம் ஆஃப் த போஸ்ட் டெக்னீஷியன். பே லெவல் பார்த்தீங்கன்னா 7th CPC 25,000 to 81,000. நம்பர் ஆஃப் போஸ்டிங் பாருங்கள் 29 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டெல்லி பெங்களூர் த கேண்டிடேட் லைக்ஸ் போஸ்ட் ஆன் லொக்கேஷன் பேஸ்ட் ஆன் ஆர்கனைசேஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. டெல்லி பெங்களூரில் எங்கே வேணாலும் போடுவாங்க. எசென்ஷியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். ஃபுல் டைம் ரெகுலர் கோர்ஸ் மினிமம் 60% ஆஃப் டிப்ளமோ BTech இன்ஜினியரிங் டெக்னாலஜி மினிமம் 60% ஆஃப் மார்க். 60% மார்க் எடுத்தவங்க BTech இல்லாட்டி டிப்ளமோ இந்த மாதிரி படிச்சிருக்கணும். டெக்னிக்கல் எஜுகேஷன் UGC கவர்மெண்ட் ஃபாலோயிங் ஃபீல்டு மெக்கானிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன்ஃபர்மேஷனல் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஏஜ் வந்து 25 இயர்ஸ் அதுக்கு மேலே இருக்கணும் அப்ளை பண்ணுறவங்களுக்கு. டிசேரபிள் குவாலிஃபிகேஷன் அனெக்ஸ் 2ல் வந்து அது சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் 26/3/2025. அதுலேருந்து 30 days ஃப்ரம் த பப்ளிஷிங் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரைட் அண்ட் டெஸ்ட்டும் ஸ்கில் டெஸ்ட்டும் வந்து டேட் அவங்க மென்ஷன் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துக்கோங்க. ரைட் அண்ட் டெஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டு டிமாண்ட் நெசசரிஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க.